இந்த இனிய மாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் ஒரு ஒரு நோக்கத்துக்காக தான் இங்க இருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட 1.5 மாதமா இந்த நிகழ்ச்சிக்கு கஷ்டப்பட்டு தயாராகிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க மட்டும் இல்லை, பெற்றோர்களும் சரி, ஆசிரியர்களும் சரி, ரொம்பவே இதில் அவங்களோட உழைப்பை போட்டு செய்துட்டு இருக்காங்க. அது நீங்க வர வர ஒரு நிகழ்ச்சியிலையும் நீங்க பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வருடம் நம்ம பள்ளிக்கூடத்துல நடந்த சில முக்கியமான விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். வருஷ தொடக்கத்துல கிட்டத்தட்ட 100 மாணவர்களுக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தாங்க. இப்போ இந்த வருஷம் முடியும் போது 150க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் இப்பொழுது பள்ளியில். இதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, நமது ஆசிரியர்களும் நிர்வாக குழு உறுப்பினர்களும் தான். ஒருத்தரும் அவர்களோட கடினமான உழைப்பை இதுல சேர்த்து வச்சு தான் இந்த ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஒரு பொதுவாகவே ஒரு நிறுவனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அந்த நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ஒரு அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சொத்து அப்படி சொல்லுவாங்க. இப்ப நம்ம பள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எங்களோட பெரிய சொத்து அப்படின்னு சொல்லணும்னா எங்க ஆசிரியர்கள் தான். அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் வாழ்த்துக்கள். ஏன்னா உங்களுக்கு தெரியும், இது ஒரு தன்னார்வ நிறுவனம். எந்த ஒரு லாபத்துக்காகவும் இங்க யாரும் இல்லை. ஒரே ஒரு லாபம், நோக்கம், தமிழை வளர்க்கணும், தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டுமே இங்க எல்லாருக்கும். அப்படி எங்க ஆசிரியர்களுக்கும் நாங்க பெருசா அதிகம் பேமெண்ட் எல்லாம் கிடையாது. போய் அந்த அலவன்ஸ்க்காக மாதிரி ஒரு டெய்லி அலவன்ஸ் மட்டும் தான் நீங்க அவங்களுக்கு. ஆனா அவங்க அதுக்கு போடுற உழைப்பும் அதுக்கு காட்டுற ஆர்வமும் பார்த்தா அதுக்கு அளவே கிடையாது. ஆக்சுவலி ஒருத்தரும் ஸ்கூல் நேரம் தவிர தனிப்பட்ட முறையில் அவங்களோட தனி நேரங்களை ஒதுக்கி, அவங்களோட வீட்டில் இருக்கிற அந்த நேரத்தை ஒதுக்கித்தான் ஆன்லைன் கிளாஸஸ், ஜூம் கிளாஸஸ் போட்டு நிறைய செய்து தான் இந்த பாடங்களை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அதோட பாடங்கள் மட்டும் இல்லை, நம்ம முக்கியமான நிகழ்ச்சிகள், கலை விழா, நம்ம கலையமுதம், தமிழமுதம், அடுத்த வாரம் ஸ்போர்ட்ஸ் டே நடக்க போகுது. இப்படி எல்லா நிகழ்ச்சிகள்லையும் அவங்களோட அந்த கஷ்டப்பட்டு அவங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு எடுக்கிறதுல தான் இந்த பிரதிபலிப்பு இங்க நீங்க பார்ப்பீங்க. ஸோ அவர்களுக்கு பெரிய பெரிய வாழ்த்துக்கள், நன்றிகள் எங்க ஆசிரியர்களுக்கு. அடுத்தது சொல்லணும்னா, இந்த வருடம் முக்கியமான சில திருப்பங்கள் நம்ம பள்ளிக்கூட வரலாற்றுல ஸ்டூடெண்ட் நம்பர்ஸ் மட்டும் இல்லை, ஒரு சில மேடு பள்ளங்களும் இருந்தது. அதுல ரீசெண்டா நம்மளோட ஒரு பில்டிங் ரெண்ட் ரொம்பவே அதிகரிச்சுது. ஸோ அது ஒரு பெரிய இடி மாதிரி தான் வந்தது எங்களுக்கு. ஆனா எங்களோட அரங்காவலர்களாகட்டும், எங்களோட மூத்த உறுப்பினர்களாகட்டும், எல்லாருமே அதை கையில் எடுத்து அதை எப்படி நாங்க செய்யலாம், அதை எப்படி நாங்க சரி கட்டி பிள்ளைகளுக்கு அந்த ஃபீஸ்ல அது அதிகமா பாதிப்பு அடையாமல் அவர்களுக்கு மேலும் இந்த சேவையை, ஒரு தரமான சேவையை, ஒரு லிமிட்டட் பிரைஸ், அதாவது ரொம்ப விலையும் அதிகரிக்காமல், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் அதிகரிக்காமல் அதை எப்படி பார்த்து செய்யறது அப்படின்ற ஒரு நிலைமையில நாங்கள் கரெக்டாக அதை செய்து கொண்டு போறோம். அதை தவிர இந்த வருடம் எங்களோட முக்கியமான குறிக்கோள் சரே தமிழ் பள்ளிக்கூடத்தை ஒரு சேரிட்டியா ரெஜிஸ்டர் பண்றது தான் எங்களோட முக்கியமான நோக்கம். அதற்கான வேலைகள் நிறையவே பண்ணியாச்சு. அண்ட் இந்த வருடம் ஆல்மோஸ்ட் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிய போகுது. இந்த எண்ட் ஆஃப் த மந்த்ல செப்டம்பர் அக்டோபர் மாதத்துல சரே தமிழ் ஸ்கூல் ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷனா கவர்மெண்ட் படி ரெஜிஸ்டர் பண்ணி நாங்கள் அதை முடிச்சிருவோம். அந்த செய்தி எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. அப்படி ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா நிறைய விஷயங்களுக்கு அது நமக்கு உறுதுணையா இருக்கும். அதாவது பில்டிங் ரெண்ட் ஆகட்டும், வேற பல சேவைகளை அணுகும் போகுது நமக்கு அதுல சில சலுகைகளும் இருக்கு. அதனால அதை நாங்க முக்கியமா செய்ய போறோம். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க எல்லாருக்கும் என்னோட அன்பான வரவேற்புகள்.
பிள்ளைங்க எல்லாரும் நான் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட 1.5 மாதமா வந்து இதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் இருக்காங்க. டீச்சர்ஸ் எல்லாம் வந்து எனக்கு தெரியும் தினம் வந்து சில பேர் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி வெளியில வச்சு இல்லை அவங்க வீட்டில் வச்சு இப்படி ப்ராக்டிஸ் பண்ணி தான் நீங்கள் வந்திருக்காங்க. ஸோ எல்லாரும் அமைதியாக இருந்து கடைசி வரைக்கும் இருந்து எல்லா ப்ரோக்ராம்ஸையும் பார்த்து ரசிக்குமாறு கேட்டுக்கிறேன். உங்க ப்ரோக்ராம்ஸ், உங்க பிள்ளைங்களோட ப்ரோக்ராம்ஸ் மட்டும் முடிஞ்சதும் எழுந்து போயிடாம தயவு செய்து இருந்து மற்ற குழந்தைகளையும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். அத்தோடு இங்கே பிள்ளைங்கள், சின்ன பிள்ளைங்க ஆல்ரெடி ரெடியாக இல்லை முடிச்ச பிள்ளைங்க இருந்தால் பேரண்ட்ஸ் தயவு செய்து அவர்களை கொஞ்சம் கண்காணித்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கீழே விடாமலோ இல்லை ஓடாமலோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மறுபடியும் உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருக என வரவேற்று என்னுடைய உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.